ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 6/1/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை அஷ்டமி மேல்நோக்கு நாள். இன்னைக்கு அஷ்டமி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் 6:57 நாளைக்கு சாயந்தரம் 4:36 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:45 10:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30 5:30. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். தனுசு லக்னம், இருப்பு 1 நாழிகை 31 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:56 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:53 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று அதிகாலை 5:52 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 8 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 6:56 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு அருமையான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:53 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் சண்டிகேஸ்வரரையும் காலபைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு அஷ்டமி, கண்டிப்பாக காலபைரவர் வழிபாடு வரணும். அதுவும் சொர்ணாகர்ஷண பைரவர் மனசார தியானம் பண்ணி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய் நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லி மனசார தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு வளர்பிறை, நம்மளோட கஷ்டங்கள்லாம் மறைந்து நம்மளோட சுகங்கள் வளர்பிறை போல வளரணும், நம்ம எண்ணங்கள் வளர்பிறை போல வளரணும். அதனால வளர்பிறை அஷ்டமியிலையும் நம்ம பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள மாத்திருக்காரகராகிய சந்திர பகவான் வழிபாடு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதன், கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் விரயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் செலவுகளை சமாளிக்க போராடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் வரிசை கட்டி நிற்பதால் விழிபிதுங்கி போவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக சில முதலீடுகளை புகுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியம் சீரடைய உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகலாம். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துவது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான்.
காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உத்தியோகம் வெகு சிறப்பாக சீராக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அமைதியுடன் செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து அலைமோதும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் நீங்கள் பல வகைகளில் வெற்றி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தொலைபேசி மூலம் அனுகூலமான தகவலை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சூப்பராக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அவர்களது அனுபவ ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் ஏற்றமிகு பலன்களை காண்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பங்களுக்கு டாடா பை பை சொல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்புவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதால் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாகவும் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒருவித தெளிவு கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். இல்லத்தரசிகள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவார்கள். மூத்த வயதை கடந்தவர்கள் அமைதியாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக முடிவடையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகள் வந்து நீங்கும். கவனமாக இருப்பது நல்லது. வாகன பயணங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை அவசியம். தேவையற்ற பிரச்சனைகளை தலைக்கு மேல் வைத்துக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடு பட வேண்டி இருக்கும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படவும். உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கவனம் அவசியம். காதலர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். இல்லத்தரசிகள் அமைதியாக செயல்படுவது அவர்களின் உடல் நிலைக்கு நல்லது.
மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அவர்களின் உடல் நலனில் கவனம் கொள்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் சில குழப்பங்கள் வந்து நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய வேலை தேடும் அன்பர்களுக்கு வேலை கிடைத்து மகிழ்வார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அருமையான வாழ்க்கை கிடைத்து விட்டதே என்று நினைப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சந்தோஷ செய்திகளுக்கு ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி நன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் பகைருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி மகிழ்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அமைதியாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் பிள்ளைகளின் மூலம் சுபகாரிய செய்திகள் இல்லத்தில் நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகளின் மூலம் அனுகூலமான நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தொலைபேசி மூலம் நல்ல செய்திகளை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம் விருத்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். இல்லத்தரசிகள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளியூர் தொடர்புகள் விருத்தியடையும். உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள்.
கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைத்து மகிழ்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை சந்திப்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். சகாயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் எல்லாவற்றிலும் வெற்றிகள் குவியும். எடுத்த காரியங்கள் அருமையாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதை கடந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வருகை கண்டு மகிழ்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை ஒன்று கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எல்லா காரியங்களையும் இன்முகத்துடன் செய்து கொடுத்து மேலதிகாரிகளை திருப்திப்படுத்துவார்கள். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். வருமானம் பல வழிகளில் வந்து சேரலாம். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக திகழும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப் பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் தனவரவு தாராளமாக வந்து சேரும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வருமானம் உங்களுக்கு வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மூத்த வயதை கடந்தவர்களுக்கு பென்ஷன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் வட்டம் விரிவடையும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் நூதன கிரகப்பிரவேசத்திற்கு திட்டம் தீட்டுவார்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். தொழில் மற்றும் வியாபாரம் சீராக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் வருமானம் வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் சற்று அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் கூடும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் அருமையான வாய்ப்புகள் வந்து அலை மோதும் திருநாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்புவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் சற்று காலதாமதம் ஆனாலும் இறுதியில் உங்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீரடைய உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கவனமாக மேடை பேச்சுக்களில் இருப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் கவனமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். இல்லத்தரசிகள் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.